ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களை பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கிங்காங் மண்டியை நம்ம ஐடி ஸ்கேமர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுருப்பான். யாரா அந்த கிங்காங் மண்டியா அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் எல்லாரும் கேட்குவீங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தம்ப்நெயிலை கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. அந்த தம்ப்நெயிலில் ஒரு ஏலியன் குரங்கு மாதிரி ஒரு மூஞ்சி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த நாய் தான். சரி, இதை ஏலியன் குரங்கு கிங்காங் மண்டியா அப்படின்னு சொல்லதை விட மொட்டை மூதேவின்னு சொல்லலாம். ஏன்னா இது பார்க்கறதுக்கு அச்சல் மொட்டை வச்ச மூதேவி மாதிரி தான் இருப்பான். அதனால் மொட்டை மூதேவின்னு சொல்லிட்டு எல்லாரும் இவனை கூப்பிட்டுக்கோங்க. சரி, ஓகே. இந்த மொட்டை மூதேவி என்ன பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்பி குயின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா தப்பா யூடியூப்ல வீடியோ எடிட் பண்ணி போட்டு வச்சிருந்தான். நம்ம பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஜஸ்டிஸ் ஃபார் எஸ்பி குயின் சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டுருப்போம். அதை பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. என்னடா நீ சம்மந்தமே இல்லாமல் இப்போ எதுக்குடா அந்த வீடியோ பார்க்க சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு நம்ம வீடியோ வாங்க, அப்போ தான் உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும். நான் எதனால் அந்த வீடியோ பார்க்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து அவங்களுக்காக சப்போர்ட்டட் வீடியோ போட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம போட்ட வீடியோ மட்டும்தான் இன்ஸ்டாவில் 40K 30Kன்னு சொல்லிட்டு வியூஸ் போயிடுச்சு. அதனால் இந்த மொட்டை மூதேவி வந்து சரி இவன் கூட கான்ட்ரவர்சி போட்டோன்னா இவனுக்கு நல்ல வியூஸ் ஏறும்னு சொல்லிட்டு அந்த நாய் வந்து எனக்கு வந்து ரிப்ளை வீடியோவாக போகுது. அதுவும் நான் ஸ்கேம் அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சரி ஓகே, அவன் வீடியோவில் ஒரு வாய்ஸ் போட்டிருப்பான். நான் வந்து அவன்கிட்ட பையர்கிட்ட பேசின மாதிரி ஒரு வாய்ஸ் போட்டிருப்பான். அந்த வாய்ஸை நல்லா கேட்டுவாங்க. ஒரு 3000 சென்ட் பண்ண ப்ரோ, 2000 சென்ட் பண்ணேன். பட் ஓடிபி கேட்டுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் அந்த வாய்ஸ் ரெக்கார்டை கேட்டுருப்பீங்க. ஏன்டா மொட்டை மூதேவி, உனக்கு காதுன்னு ஒன்று கேட்குமா இல்லை அன்றைக்கி அடியில் காது செவிடு கீடு ஆயிடுச்சான்னு எனக்கு சத்தியமாக தெரில. அப்படி காது செவிடு ஆயிடுச்சுன்னா என்கிட்ட சொல்லு, என் சொந்த காசை போட்டு உனக்கு செவிட்டு மிஷின் வாங்கி தரேன். அந்த செவிட்டு மிஷினை நல்லா காதுக்குள்ளே வச்சு சொருவிட்டு அதுக்கப்புறமா அந்த வாய்ஸ் ரெக்கார்டை கேளு. அந்த வாய்ஸ் எப்படிக்குது, இந்த வாய்ஸ் எப்படிக்குதுன்ட்டு. ஏன்டா என்னை வந்து ஏதாவது ஒரு இதில் மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீயா ஒருத்தனை செட் பண்ணி லவ்லி ப்ரோ தான் என்னோட ஐடியா திருட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீயா பேச வச்சு உன் யூடியூப் சேனலில் வீடியோ போட்டு எப்பா வேற லெவல்ரா நீ. டேய், இந்த நாய் இதேமாரி நிறையா என்னை பற்றி அந்த வீடியோவில் சொல்லி வச்சுருக்கு. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, நான் வியூஸ்க்காக வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா மொட்டை மூதேவி, நான் உன் வழிக்கே வரேன். உன்னை பற்றி அவ்வளோ பேர் வீடியோ போட்டிருந்தோம், எனக்கு நீ ரிப்ளை வீடியோ போடுறீங்கன்னா என்ன அர்த்தம்டா? அதுக்குன்னா அர்த்தம்னு சொல்லிட்டு நானே சொல்லிடுறேன் பாருங்கள். ஏன்னா அவங்க போட்டது வீடியோ, நான் போட்ட வீடியோ தான் எல்லாம் 50K 40Kன்னு சொல்லிட்டு வியூஸ் போயிருக்கு. அதனால் இவனை போட்டால் தான் நம்மளுக்கு வந்து வியூஸ் போகும்னு சொல்லிட்டு தான் இந்த நாய் வந்து எனக்கு ரிப்ளை வீடியோ போகுது. அதுவும் நான் ஸ்கேம் அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் ப்ரூஃபை ரெடி பண்ணி. ஏன்டா மொட்டை மூதேவி, இதுலேருந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் யார் வியூஸ்க்காக வீடியோ போடுறா, யார் உண்மையாக வீடியோ போடுறான்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம ஒழுங்காக இருந்தால் தான் மற்றவங்களை வந்து சொல்லணும். நீயே ஒரு ஸ்கேமர் நாய், நீ வந்து என்ன ஸ்கேமருன்ற, அதுவும் ப்ரூஃப் என்ன என்கிட்ட கேள்றா. அப்படி இல்லைனா என்கிட்ட வந்து முட்டி போட்டு போனீங்கன்னா நானே வந்து உனக்கு வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்துட்றேன். அது வேணால் வீடியோ வந்து போட்டுக்கோ, சரியா? சரி, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எங்கள் வீட்டிலேருந்து என்னை அச்சு தொத்திட்டாங்க. நான் வந்து வேறு யார் வீட்லேயோ போய் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ட்டு. ஏன்டா நாயே, ஓட்டு வீட்டை விட என் வீடு வந்து தரமாக சூப்பராகவே இருக்கும். என்னை யாரா அச்சு தொத்துவா? நான் என்ன உன்ன மாதிரி வந்து பொண்ணுங்களை எடிட் பண்ணி தப்பாக வீடியோ போட்டணும், இல்லை வந்து எல்லாரையும் அசிங்கமாக திட்டிக்கணும், இல்லைனா வந்து மற்றவங்க ஐடியா போய் ஸ்கேம் அடிச்சிக்கணும், அந்த மாதிரியா நான் உக்காந்துக்கிறேன். உன்னை விட எனக்கு வேலை நிறைய இருக்குது. ப்ளஸ் நான் காலேஜுக்கு போய் படிச்சுட்டு சைடில் தான் இந்த கேமிங்கே பார்க்குறேன், சரியா? உன்ன மாதிரி ஒன்றும் வெட்டியாக வீட்டில் தண்டை சோறு துண்ணுட்டு உக்காந்துன்னு இல்லை. அதுவும் இல்லாமல் உன்னை எப்பயும் அச்சு தொத்திட்டாங்க. நீ வந்து அச்சு தொத்ததை பற்றிலாம் நீ பேசவே கூடாது, சரியா? மூணாவதாக ஒன்று அல்டிமேட்டாக சொல்லியிருப்பான். காலங்காலமாக ஐடி சேல் பண்ணிவிட்டு லைஃப் டைம் கேரண்டி ஐடியா கொடுத்தாதான் ட்ரஸ்டட் டீலருன்ட்டு. ஏன்டா நாயே, நான் ஐடி சேல் பண்ணுறேன்னு உங்ககிட்ட சொன்னேனா, இல்லை நான் தான் உலகத்திலே ட்ரஸ்டட் டீலர்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னேனா? ஒன்றுமே கிடையாது, சரியா? ஏன்டா நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நீங்களே ஒரு ஐடி திருடுற நாய்ங்க, நீங்கள் வந்து என்னை வந்து ஸ்கேமருன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறதுக்குலாம் அருகதுன்னு ஒன்று இல்லவே கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம ஒழுங்காக இருந்தால் தான் மற்றவங்கள வந்து வீடியோ போடணும், சரியா? நீயே ஒரு திருட்டு நாய், எச்ச நாய். எங்கடா இவன் வந்து எதனா பண்ணணுமேன்னு சொல்லிட்டு எவனையும் வந்து பேச வச்சு என்னை வந்து ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு போட்டு அதில் வந்து வாய்ஸை கூட என் வாய்ஸ் ஆட் பண்ணாமல் எவனோ ஒரு வாய்ஸை தூக்கி போட்டு வச்சுக்கிறேன். ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணத்துக்கு உங்கள் அப்பா ஏன் இப்படி பாஸ் சொல்லி தந்தானா? அவன் சொல்லி தந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லித்தர சொல்கிறான். அதுவும் இல்லாமல் நீ எனக்கு ட்விட்டரில் எடுக்கிறேன்னு வேறு சொல்லி வச்சுருக்க. உனக்கு நான் ட்விட்டரில் எடுக்கிறேன், எப்படி மற்றவங்களோட வாய்ஸ் வந்து கரெக்டாக போடணும்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன். அதுக்கு வந்து நீ சேர்ந்துக்கோ, சரியா? இதில் வேறு இவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து யாருக்குமே பயப்பட மாட்டேன் அப்படின்னு
சொல்லிட்டு. ஏன்டா நாயே டேய், இதெல்லாம் கேட்கும் போது சிரிப்பு தாண்டா வருது. ஏன்டா அங்கே நேரில் வந்து உங்ககிட்ட பேசும்போது நாய் வாயிலேருந்து வார்த்தையே வரல. எல்லாத்துக்கும் எங்கள் அண்ணன் தான் போட சொன்னார், அவர் தான் போட சொன்னார், நான் எதுவுமே பண்ணல, என்ன மாதிரி அவரும் பேசுவார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாயில் குழக்கட்டை வச்ச மாதிரி பேசுனியே. இப்போ மட்டும் எங்கேருந்து உனக்கு வந்து இவ்வளோ வாய்ஸ் வருது? ஏன்டா நாயே, நீ ஒரு அப்பனுக்கு தானே பிறந்த, ஆம்பளை இருந்தால் உன் லொக்கேஷன் அமுச்சிட்டு அதுக்கப்புறமா பேசுகிறா சரியா? உன்ன மாதிரி வந்து மற்ற லொக்கேஷன் அமுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லி பழக்கமே கிடையாது. லொக்கேஷன் கேட்டால் நேரடியாக எங்களுடைய லொக்கேஷன் அமுச்சு தான் பழக்கம். இப்போ நீ என்னதான் பண்ணுவேன், இந்த வீடியோவை பார்த்துட்டு லொக்கேஷன் இருந்தாடா அமிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட போடுவேன். அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்காது, ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற மூத்திர சந்து அந்த மாதிரி எதனா ஒன்றை தான் போட்டு வைப்பேன். அது எங்களுக்கு நல்லா தெரியும் சரியா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து என்ன வீடியோ போடுறதுக்கு ஒரு அருகதையே கிடையாது. அப்படி நீ வீடியோ போறியா, நீ ஒரு இடம் சொல்லு, நானும் நேரில் வரேன், நீயும் நேரில் வா. நாயே, நீ நேரில் நின்று இப்போ வீடியோவில் பேசின மாதிரி நீ என்கிட்ட பேசிட்டினா நான் ஒத்துக்கிறேன்டா நீ ஒரு ஆம்பளைன்ட்டு சரியா? இன்னொன்றும் சொல்லியிருந்தான், ஏதோ 7 மணிலேருந்து எனக்கு 7:30 ஸ்டார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஏன்டா அவன் நாயை மொட்டை மூதேவி, எனக்கு ஒன்றும் 7:30 ஸ்டார்ட் ஆகலை, என்னை பற்றி ஃபேக்காக வீடியோ போட்டு உனக்கு நீயே 7:30 ஸ்டார்ட் பண்ணிட்ட அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒழுங்காக இருந்தால் தாண்டா மற்றவங்கள வந்து குறை சொல்லணும். நீங்களே ஐடியா கொடுக்குற மாதிரி குத்துட்டு தூக்குற நாய்ங்க, நீங்கள் வந்து என்னை வந்து ஸ்கேமருன்னு சொல்லிட்டு வீடியோ போகிற பற்றியா? ஏன்டா நீ வேறு எதனா சொல்லியிருந்தா கூட சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் நம்பின்னு போயிருப்பேன்டா. ஸ்கேம் பண்ணான்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் வாய்ஸ் ரெக்கார்டை போட்டு என்னை மாட்டி விடணுன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு பண்ணுறியடா எப்பா, வேறு லெவலு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொட்டை மூதேவி ஒரு ஸ்கேமிங் இஷ்யூ அடிச்சதுக்கு ஒரு பக்காவான ப்ரூஃப் இருக்குது, அதை நீங்களே பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த நாய் சொன்னதை நான் நல்லா தெளிய வச்சுட்டு அதுக்கப்புறமா போகிறேன். எப்படிடா ப்ரூஃபோட வீடியோ போடணுமா? ஓகே, நீ சொன்ன மாதிரி ப்ரூஃபோட வீடியோ போடுறேன். இப்போ ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் நான் போகிறேன், அதை நீங்களே நல்லா கேட்டுக்கோங்க. டீலர்ஸ், ஒன்று கிங்குக்கு சொம்பு தூக்கிங்கெல்லாம் கொஞ்சம் இந்த ஆடியோ கேளுங்க ஓகேவா? நான் இத்தனை நாள் என் கூட தான் இருந்தான், இப்போ இல்லை, இனிமேட்டு அவன் யாரோ நான் யாரோ, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐடி வந்து ரிக்கவரின்னு சொல்லிட்டு எஸ்பிஐ பிடிச்சி இவ்வளோ நாள் சண்டை போட்டிங்க, வீடியோ போட்டிங்க, அது பண்ணிங்க இது பண்ணிங்க, ஓகே எல்லாம் கரெக்டு தான். ஆனால் ஐடி கிங்கு டே ஐடி நீயே வாங்கிட்டு பையர்கிட்டேருந்து நீயே என்கிட்ட கொடுத்து சேல் பண்ண வச்சு அவனை வச்சே ரிக்கவர் பண்ணி அவன்கிட்ட அமௌண்ட் வாங்கி நீ கொடுத்த பற்றியாடா? அங்கே நிற்கிறடா நீ. இத்தனை நாள் நீயே சேல் பண்ணிட்டு நீயே ரிக்கவர் பண்ணிவிட்டு எஸ்பிஐ குயின் தான் ரிக்கவரி பண்ணாங்க, அவங்க தான் அமௌண்ட்டு தரணும்னுடா. காசு கோசம் என்ன வேணா பண்ணுவியாடா? காசு கட்டுனா நானே கொடுத்துருப்பேனடா உனக்கு. இல்லை எனக்கு அவங்கக்கிட்ட காசு வேணும் எனக்கு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னா அவளே பிச்சை போட்டு போயிருப்பாளே. உனக்கு 7.5K இருந்தாடா இப்போ எத்தனை போடான்னு பிச்சை போட்டிருப்பாளே. அதுக்கு எதுக்கடா இத்தனை இது பண்ணுறீங்க? இதுக்கு எதுக்கடா வெளியும் சொல்லி மாலையணும்? இதுக்கு 4 சொம்பு தூக்குங்க வர கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு. யாராச்சும் அந்த ஆடியோ வேணும்னா சொல்லுங்கள், இல்லைனா அப்படியே பிசிலே போட்டு விட்றேன், அந்த ஆடியோ நல்லா கேட்டுக்கோங்க. அவனே சொல்லுவான் கிங் ப்ரோ தான் எனக்கு அக்கௌண்ட் கொடுத்தாரு அப்படின்னு. வந்திருக்கு. எப்படி உங்க கைக்கு வந்தது? யார் கொடுத்தா? வாங்கினேன். எப்போ வாங்கினேன்? ஒரு 2 மாசத்துக்கு போனோம். 2 மாசம். நாங்க ஆல்ரெடி அவங்க கிளீனா கொடுத்தீங்கன்னா ஒரே நிமிஷம் இருக்கீங்களா வேலையில? நீங்க சூப்பர் அப்படியே இருக்கீங்களா? வாங்க கிங் ப்ரோ, வெல்கம் டு மை பிசி. அவங்க எதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்னு இதுக்கு மேலே பார்ப்பீங்க. ஏன்னா நான் நல்லா இருந்தேன், என்னையே வச்சு நல்லா செஞ்சுருக்கீங்க, நல்லா புரியுது. இதுக்கு மேலே நீங்கள் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே நான் பண்ணுறது பாருங்கள் ஓகேவா? ஏன்னா உங்களுக்கே தெரியும் உங்களோட எல்லா ப்ரூஃபுமே என்கிட்ட இருக்குன்னு ஓகேவா? உங்கள் லவ்வரு ஸ்கேம் பண்ண ப்ரூஃபு, உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்பா ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டு இருக்கான்னு தெரில, பேன் கார்டு இருக்கும். ஹலோண்ணா, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் இது பண்ணி பார்த்துட்டேன், மெசேஜும் பண்ணி பார்த்தேன், நீங்கள் எடுக்கவே இல்லை. இன்ஸ்டாலையும் பண்ணி பார்த்தேன், வாட்ஸ்அப் பண்ணி பார்த்தேன், ஃபோனும் பண்ணி பார்த்தேன், உங்களை கான்டாக்டே பண்ண முடியல. அது ஒரு அக்கௌண்ட் ஸ்கேம் அடித்தாங்களே, எஃபி குயின் ஸ்கேம் அடித்து எடுத்துட்டாங்கல்ல, அது திருப்பி நான் ரெக்கவர் அடித்து எடுத்து நான் தான் வச்சுருக்கேன். கூகுள் அக்கௌண்ட்னால இப்போ எப்படியோ ரெக்கவர் அடித்து எடுத்துட்டேன். அக்கௌண்ட் என்னோட அக்கௌண்ட் தானே. அதனால் அப்புறம் இப்போது எப்படி என் நம்பர் போச்சு என்னன்னு தெரியல. இப்போ கூப்பிட்டு மிரட்டுறாங்கன்னா வீட்டில் எல்லாம் சொல்லிடுவேன் அந்த மாதிரி அப்படி சொல்லி ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க. என்ன எனக்கு அதனே புரியலண்ணா. இது வந்து கிங்கோட ஃபஸ்ட்டு ஓனர், அதாவது அந்த ஐடியோட ஃபஸ்ட்டு ஓனர், அவங்ககிட்ட தான் கிங் வாங்கியிருக்கான். வாங்கிட்டு இப்போ நான் ஃபோன் பண்ணி பேசுனதால அவன் போய்ட்டு அங்கே சொல்லிக்கிறான் போல். சொன்னதுக்கு இப்படி ஒரு ஆடியோ சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வாங்கியிருக்கான். நான் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டவே இல்லை, சாதாரணமாக பேசினேன். எல்லார்கிட்டும் எப்படி பேசுவாங்க.
இல்லைம்மா இந்த மாதிரி ஆகிடுச்சி, நான் காலேஜ் முடிச்சிட்டேன், வேலைக்கு போகிறேன், நான் இது இத்தனை நாள் விளாட்ன ஐடியா சும்மா இருந்தது, அதான் சரி தம்பிக்கிட்ட கொடுத்து விளாட வைக்கலாமே சொல்லிட்டு கொடுத்தேன். இப்போ நான் திரும்ப விளாட போகிறேன், அது சொல்ல தான் தம்பிக்கு ஃபோன் பண்ணேன். தம்பி எங்கே இருக்கான், ஸ்கூலுக்கு போயிருக்கான். நான் ஆமாம்மா ஸ்கூலுக்கு போயிருக்கான். என்னப்பா இது ஸ்கூல் பையன்கிட்ட இந்த மாதிரி கேமை கொடுத்து இது பண்ணுறீங்க, அவன் வாழ்க்கையை கொஞ்சம் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. சரிம்மா நான் இனிமேட்டு ஐடியா வாங்கி வச்சிடறேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஐடியா வாங்கி வச்சேன், பிள்ளை இது மாதிரி கேம் விளாட மாட்டான், நான் பொறுப்புமா அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா ரொம்ப தேங்க்யூ நன்றிப்பா, அவனுக்கு கொஞ்சம் இது பண்ணுங்கப்பா, இந்த மாதிரி கேம் விளாட மாதிரி இது பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது நான் மிரட்டினா அவனுக்கு அது எப்படிரா பையருக்கு மெசேஜ் பண்ணி ப்ரோ இந்த மாதிரி சொல்லுங்கள், நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள், அதை அப்படியே ஆடியோவாக சொல்லுங்கள், நான் ரெக்கார்டு எடுத்து வேறு ஒருத்தவங்க அனுப்பணும் அப்படின்னு அனுப்பியோ, சாட்டில் எல்லாத்தையும் காட்டு, சாட்டுனா சாட்டை காட்டுறா, வெறும் வாய்ஸ் ரெக்கார்டு மட்டும் அனுப்பிச்சி விட்டா நான் என்னத்தை பண்ணுவேன், நான் கூட தான் அனுப்புவேன். எஸ்பிபின் நான் தான் அக்கௌண்ட் எடுத்தேன், அதுக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு அந்த ரெக்கார்டு மட்டும் எடுத்து அனுப்புவேன். இதெல்லாம் நடா கதையாகுது, கேட்டால் நான் சண்டை போடுறேன்னா மிரட்டினேன்னா, அவங்க அம்மா கிட்ட மிரட்டினேன்னா, இந்த பையனை அடிச்சிடுவேன்னா, டேய் எப்பா டேய் சாமியே, அவன் அதுலேயே தெளிவாக சொல்லியிருக்கான் பேர், அக்கௌண்ட் ஓனர் நான் தான், எப்படி வேணால் எடுக்கலான்னு. அவனே தான்டா எடுத்து வச்சுக்கிறான், போயிட்டு அவங்ககிட்ட சண்டை போடுறா, 7500 அவங்ககிட்ட வாங்கடா, எதுக்குடா இங்கே வந்து கேட்டுன்னு கிடக்குற. வாய்ஸ் ரெக்கார்ட் கேட்டால் அவங்களுக்கே எல்லாமே கதையை புரிஞ்சிடும். அதில் பார்த்தீங்கன்னா அவனே வந்து பையர்கிட்ட நான் முடிச்சு கொடுத்துட்டேன், முடிச்சு கொடுத்துட்ட பிறகு பையரே எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட கொடுத்துட்டான், ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துட்டான். இவனே மாற்றிட்டு இவனே மறுபடியும் கொடுத்த மாதிரி காமிச்சிக்கிட்டு அகெயின் சேலுக்கு கொண்டு வந்து இப்போ வந்து ரெக்கார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி என் மேலே பழிய போட்டு அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கான். அது இன்னொரு ரெக்கார்டிங் இருக்குல்ல, அது வந்து பையர்கிட்ட பேசின ரெக்கார்டிங், அதை நான் எடுத்து அனுப்புகிறேன். யார்கிட்ட வாங்கினேன்னு கேட்டால் அவனே சொல்லியிருப்பா கிங்கிட்ட தான் வாங்கினேன்ட்டு. எல்லாமே பக்காவாக பிளான் போட்டு என்னை இது பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருக்கானுங்க. நீங்களே இந்த வாய்ஸ் ரெக்கார்டை நல்லா கேட்டிருப்பீங்க. ஏன்டா மட்டும் மூதேவி எப்படி நீயா போய் ஒரு பையர்கிட்டேருந்து ஐடி வாங்கிட்டு வந்து இந்த டீலர்கிட்ட சேல் பண்ணி தாங்கன்னு சொல்லிட்டு கொடுப்பேன். அவங்க வேற ஒருத்தனுக்கு சேல் பண்ணி தந்தவொடனே நீ வாங்கின அந்த பையர்கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு காசு தாங்க, நான் உங்களுக்கு ஐடியை ரெக்வயரி பண்ணி தரேன், நீயா ஒரு நம்பர்லேருந்து பேசி ஐடியை நீயே ரெக்வயரி ஆச்சுட்டு இவங்க வந்து ஐடியை ஸ்கேம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீயா ஒரு ப்ரூஃபை ரெடி பண்ணி போட்டு வீடியோ இது பண்ணுவேன். ஏன்டா நாயே, இந்த மாதிரி நீ போடுற வீடியோவுக்கெலாம் இதை வேற பார்த்துட்டு நிறைய பேர் உன்னை சப்போர்ட் வேறு பண்ணுறாங்க. ஏன்டா நீ இதில் என்ன ஸ்கேமருன்னு சொல்லிட்டு போடுற பற்றியா, இது தாண்டா சத்தியமாக என்னால் தாங்க முடியல. இதுக்கப்புறமா நீ அவனா ஸ்கேமர் கீமருன்னு சொன்ன அந்த மொட்டை மண்டையை ஆல்ரெடி திரும்பிச்சு பார்த்தியா, அந்த மாதிரி திருப்பி போட்டுருவேன் நேரில் வந்தீங்கன்னா சரியா. இதுக்கப்புறமா நீ வீடியோ போட தந்தா நேரில் வந்து என்கிட்ட நீ வீடியோவில் பேசினவன் பேசிட்டு அதுக்கப்புறமா நீ வீடியோவில் என்ன வேணால் பேசி போட்டுக்கடா சரியா. இதுதான் என்னோட லாஸ்ட் வீடியோவாக உன்னை பற்றி இருக்கும். ஏன்னா உன்னை பற்றி வீடியோ போடுற அளவுக்கு நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளே கிடையாது. அவங்க ஒரு அடி அச்சதுக்கே நீ வந்து ஒழிஞ்சு போய் வீட்டிலேருந்து வேறு எங்கேயோ போய் தலைமறை வாய் சுற்றி நிற்கிற நாய் நீலாம் இதுக்கப்புறமா என்னை பற்றி வீடியோவே போடக்கூடாது. இதுக்கப்புறம் நீ வீடியோ போட்டாலும் நான் உனக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன். என் சைட்லேருந்து இதுதான் லாஸ்ட் வீடியோவாக இருக்கும். இதுக்கப்புறம் உன்னை பற்றி இந்த வீடியோ தவிர வேறு எந்த வீடியோ வராது. அதே மாதிரி நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் உஷாராக இருங்க. இந்த மாதிரி நாய்ங்க நிறைய சுற்றிட்டு இருக்குது. அந்த நாய்ங்கிட்டலாம் போய் ஸ்கேம் ஆகிடாதீங்க. சரி ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சிருக்கேன். மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணாதான் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதை விட நல்ல கண்டென்ட்டில் பார்க்கலாம். ஓகே பாய் கைஸ்.